எந்த யூஎஸ் இந்தியாவை ஒரு நியூக்ளியர் அவுட்லயர் அப்படின்னு சொல்லிச்சோ அவங்களே நம்மள ஒரு ரெஸ்பான்சிபிள் நியூக்ளியர் பவர் அப்படின்னு சொல்ல வச்சோம். அது எப்படி நடந்தது தெரியுமா? 1998 மே மாசம் போக்ரான்ல இந்தியா ஆபரேஷன் சக்தி பேர்ல 5 நியூக்ளியர் பாம்ஸ் டெஸ்ட் பண்ணோம். உலகமே அதிர்ச்சியாச்சு. அமெரிக்காவும் மற்ற வெஸ்டர்ன் நாடுகளும் இந்தியா மேல கடுமையான எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் விதிச்சாங்க. இந்தியாவை நியூக்ளியர் அவுட்லயர் அப்படின்னு முத்திர குத்தி பல நாடுகள் மிலிட்டரி டெக்னாலஜி எல்லாத்தையும் கொடுக்கறது நிறுத்திட்டாங்க. கடன் திட்டங்களை கூட பிளாக் பண்ணாங்க. ஆனா இந்தியா சும்மா ஒன்னும் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணல. வெஸ்டர்ன் நாடுகள் நியூக்ளியர் நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு அவங்கள தவிர வேற யாரும் அணு ஆயுதங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு ரூல் போட்டு வச்சிருந்தாங்க. நாம அந்த என்பிடி ட்ரீட்டி சைன் பண்ணல. ஏன்னா நம்ம பக்கத்துல ஏற்கனவே சைனா அணுகுண்டு வச்சிருந்த நாடு. பாகிஸ்தான் ரகசியமா அணு ஆயுதங்கள் உருவாக்கிட்டு இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நாம மட்டும் பலகீனமா இருந்தா நம்ம நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. வாஜ்பாய் நம்ம நாட்டு பாதுகாப்பை நாம தான் உறுதிப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நியூக்ளியர் டெஸ்ட் செஞ்சோம். நம்ம மேல எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் வந்தது. அந்த கஷ்டமான டைம்ல தான் 1999ல கார்கில் போரும் வெடிச்சது. பாகிஸ்தான் ராணுவம் பயங்கரவாதிகளை வேஷம் போட்டுட்டு எல்ஓசியை தாண்டி வந்து நம்மள அட்டாக் பண்ணாங்க. அதுக்கு இந்தியாவோட பதிலடியை பார்த்து உலகமே வியந்தாங்க. நாம எந்த அணு ஆயுதங்களையும் பயன்படுத்தல, எல்ஓசியை கடக்கல, சர்வதேச எல்லையை மதிச்சு எதிரியை திருப்பி அடிச்சோம், போற ஜெயிச்சோம். அதே டைம்ல நம்மள ஒதுக்கி வச்ச எந்த நாட்டையும் நம்ம பகைச்சிக்கவும் இல்ல, அவங்க கூட பேச்சுவார்த்தைகள் நடத்தணும். அப்ப இருந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜஸ்வந்த் சிங், நம்ம நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் பிரஜேஷ் மிஸ்ரா எல்லா நாட்டு ஃபாரின் மினிஸ்ட்ரிஸ் கூடயும் பல மீட்டிங்ஸ் நடத்தினாங்க. பாகிஸ்தான் சைனா எங்க பக்கத்துல பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிற வரைக்கும் நாங்க அணு ஆயுதங்கள் வச்சுக்கிட்டு தாங்க ஆகணும். ஆனா நாங்க எப்பவுமே நோ ஃபர்ஸ்ட் யூஸ் அப்படிங்கிற கொள்கையோட தான் இருப்போம் அப்படிங்கறத உலகத்துக்கே நம்ம புரிய வச்சோம். இந்த டிப்ளமசியோட விளைவு எந்த நாடு நமக்கு அகேன்ஸ்டா எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் விதிச்சுதோ அதே நாடு 2008ல நம்ம கூட சிவில் நியூக்ளியர் டீல் சைன் பண்ணாங்க. வேற யாரு? யுஎஸ் தான். இதுக்கு முக்கிய காரணம் கார்கில் மாதிரி கொடூரமான போர் டைம்ல கூட நாம அணு ஆயுதங்களை பயன்படுத்தாம இருந்து ஜெயிச்சதுதான். நாம ஒரு பொறுப்பான நியூக்ளியர் பவர் நேஷன் அப்படின்னு உலக